நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, என்ன பார்த்து கேலசானிக்ஸ் இன்ஸ்பயர் ஆகி நெறைய பேர் கேலசானிக்ஸ் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, டிஎம் பண்றீங்க. ஸோ புஷ் அப், புல் அப்ஸ்லாம் எப்படி லேர்ன் பண்றது சொல்லுங்க ப்ரோ. நானே கேலசானிக்ஸ் ஸ்டார்ட் பண்றேன். ஸோ நீங்க பேசுறத பார்க்கும்போது கொஞ்சம் மோட்டிவேஷனா ஃபீல் ஆகுது. என்னாலே லேர்ன் பண்ணணுன்ற எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வருது அப்படின்னு நெறைய பேர் சொன்னீங்க. ஸோ அத நினைக்கும்போது எனக்கு ரொம்ப ஹேப்பியா இருக்கு. ஸோ புல் அப்ஸ் எப்படி அன்லாக் பண்றது பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே என் பேஜ்ல வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோல புஷ் அப் எப்படி அன்லாக் பண்றதுன்றத நான் சொல்லியிருக்கேன். ஸோ நான் சொல்ற எக்ஸர்சைஸ் நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா ப்ராக்ரஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா, வித்தின் 1 வீக்குள்ள உங்க ஃபர்ஸ்ட் புஷ் அப்ப நீங்க அன்லாக் பண்ணிடலாம். ஸோ வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். ஸ்டெப் 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா, வால் புஷ் அப் தான். ஸோ என்ட்ட வால் இல்ல. ஸோ அதனால அந்த கம்பியில பண்ணி காட்டுறேன். நீங்க வால்ல வந்து இந்த அளவுக்கு உங்க ஹேண்ட பிளேஸ் பண்ணிக்கணும். ஸோ உங்களால எத்தன கவுண்ட் பண்ண முடியுதோ அத்தன கவுண்ட் பண்ணுங்க. உங்க ஃபெயிலியர ரீச் பண்ணுங்க. ஸ்டெப் 2 பார்த்தீங்கன்னா, இந்த மாரி டவுனா இருக்கிற ஒரு கட்டைய ஃபைண்ட் பண்ணிட்டு, அதுல புஷ் அப் பண்ண போறோம். 1, 2 உங்க ஃபெயிலியர ரீச் பண்ற அளவுக்கு பண்ணுங்க. ஸோ கைஸ் ஸ்டெப் 3 பார்த்தீங்கன்னா, இந்த மாரி நீய வந்து ஃப்ளோர்ல பிளேஸ் பண்ணிட்டு, உங்க ஹேண்டையும் பிளேஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, புஷ் அப் பண்ண போறீங்க. 1, 2 ஸோ நான் ஏன் ஃபெயிலியர் ரீச் பண்ண சொல்றேன்னா, ஃபெயிலியர் ரீச் பண்ணும்போது தான் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஸ்ட்ரென்த் சீக்கிரமா பில்ட் ஆகும். ஸோ இத்தன கவுண்ட்டுக்கு இத்தன செட் பண்ணுங்க அப்படின்னு என்னால சொல்ல முடியும். ஆனா அப்படி பண்றதுல யூஸ் கிடையாது. இது என்ன பத்தி என்னோட பெர்சனல் ஒப்பீனியன். நீங்க ஒரு தடவ ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே ஃபீல் ஆகும். ஸ்டெப் 4 என்னன்னு பார்த்தீங்கன்னா, புஷ் அப் பொசிஷனுக்கு வந்துட்டு நெகட்டிவ் புஷ் அப் தான் பண்ண போறோம். ஸோ அப்படி ஸ்லோவா டவுன் பண்ணிட்டு, ஸோ திரும்ப ரிலாக்ஸ் ஆயிட்டு, திரும்ப பார்த்தீங்கன்னா, புஷ் அப் பொசிஷனுக்கு வந்துட்டு ஸ்லோவா நெகட்டிவா பண்ண போறோம். ஸோ இந்த ஸ்டெப்லாம் கரெக்ட்டா ப்ராக்ரஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா, ஸோ உங்களால இப்படி புஷ் அப் பார்த்தீங்கன்னா, ஈஸியா பண்ண முடியும். ஸோ கைஸ் இந்த ஸ்டெப்ல நீங்க கரெக்ட்டா ப்ராக்ரஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, வித்தின் 1 வீக்குள்ள உங்க புஷ் அப்ப நீங்க அன்லாக் பண்ண முடியும். ஸோ இது பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட் பிகினரா உள்ளவங்க கூட புஷ் அப் லேர்ன் பண்ணிட முடியும். அதாவது நீங்க ஃபிட்னஸ் ஃபீல்டுக்குள்ள இன்வால்வ் ஆவாம, இதுவரைக்கும் நீங்க வொர்க் அவுட்டே பண்ணாம இருந்தா கூட இந்த ஸ்டெப்ப நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, உங்க புஷ் அப்ப நீங்க அன்லாக் பண்ணிடலாம். ஸோ தயவு செஞ்சு எல்லாருமே பார்த்தீங்கன்னா, ஃபிட்னஸ்க்குள்ள இன்வால்வ் ஆவுங்க. கேலசானிக்ஸ் முக்கியமா கேலசானிக்ஸ் கத்துக்க எல்லாரும் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ண நான் இருக்கேன். ஸோ இந்த மாரி மோர் யூஸ்ஃபுல் கேலசானிக்ஸ் டிப்ஸ்க்கு மறக்காம என் பேஜ ஃபாலோ பண்ணிக்கங்க. ஸோ சீ யூ நெக்ஸ்ட் வீடியோ.